நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. சேம், காம், யாப்பேத். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி திராட்சரசம் குடிச்சு வஸ்திரம் விலகி படுத்திருந்தானா. அவன் நிர்வாணமாக்கப்பட்டிருந்தான். காம் அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு அந்த நிர்வாணத்தை மூடாம அவன் போய் என்ன செஞ்சானா, தன்னுடைய சகோதரர்களிடத்துல போய் பேசினானா. அப்பாவுக்கு இப்படி குடிச்சிட்டு வெறிச்சிட்டு கிடக்கிறார். ஆனால் சேமும் யாப்பேத்தும் வஸ்திரங்களை கொண்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார். நீங்க காமா சேமா? நீதிமான் நிர்வாணத்தை மூடுவான், துன்மார்க்கன் அதை தூக்கி திரிவான். ஆனா காம் அப்படி செய்யல. தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே சொல்லி அவனுடைய அப்பாவை அவமானப்படுத்தி. ஆனால் சேம் என்ன செஞ்சான்? யாப்பேத் என்ன செஞ்சான்? தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினான். அல்லேலூயா.